ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 9/2/2026க்கான கேரளா லாட்ரி சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பேட்டர்ன் ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபார்முலா படி நமக்கு நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போது யாராவது கேட்பீங்கன்னு பார்த்தா யாருமே கேட்கல. நமக்கு வந்து 235 ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது, சரிங்களா? 235 ஒரு ஃபார்முலா அப்படின்னா 3, 7, 4, 5 இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. ஃபார்முலாவில் இந்த 3ஆம் நம்பர் இருக்குது, 5ஆம் நம்பர் இருக்குது. அப்போது 7ஐயும் 4ஐயும் இறக்கிக்கணும். அதே மாதிரி இங்கே ஃபார்முலாவில் இல்லாத நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2. அப்போது 27, 24 அப்படி நம்பரு இனி வரும் நாட்களில் வரணும். இது ஒரு நம்பர் இருக்குங்களா? அடுத்து 8, 7, 3. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7ஆம் நம்பர் இருக்குது, 3ஆம் நம்பர் இருக்குது, சரிங்களா? 7ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் இருக்குது, 3ஆம் நம்பர் இருக்குது, சரிங்களா? அப்போது 8ஆம் நம்பர் மட்டும்தான் இல்லை. அப்போது 84, 85 இந்த நம்பர்ஸும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி வரணும். அதாவது 27, 72, 24, 42, 84, 85 இந்த ஃபார்முலா எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மறுபடியும் வந்து உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணியிருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த ஃபார்முலா உங்களுக்கு எந்த லாட்ரி, அதாவது ஒரு சில பேர் வந்து நான் வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு இதில் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. 2Dக்கு இது பெஸ்ட்டானது. அதே மாதிரி டியருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேயே இன்னொரு பேட்டர்ன் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதையும் யாராவது எடுத்து ட்ரை பண்ண ஒரு 2 பேர் மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, மற்ற யாருமே பண்ணலை, சரிங்களா? இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் தான் அந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கணும், சரிங்களா? இப்போது மொத்தமாக டோட்டல் பண்ணுற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9க்குள்ளே இருக்கணும். இந்த நம்பர் 9க்குள்ளே இருக்குங்களா? அப்போது 8ஆம் நம்பர் பொதுவான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2 6 கூட்டினா 8. அப்போது 2ஆம் நம்பருக்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 87, 0க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 85, 6க்கு பவர் 1, அப்போது 81. அடுத்த நாளே நமக்கு வந்து பார்த்தோன்னா 87ங்கிற நம்பர் பாஸு. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி அதே மாதிரி வந்திருக்கு. இங்கே காமனாக 06, இங்கேயும் காமனாக 06 வந்திருக்கு. நாளைக்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது, சரிங்களா? 063 ஃபுல் டோட்டல் பண்ணோம்னா 9. அப்போது 0க்கு 5 95, 6க்கு 1 91, 3க்கு 8 98. இந்த பேர் வரணும். இந்த பேரில் ஏதாவது ஒரு பேர் வந்துட்டாலும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம இப்போ கொடுத்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபார்முலா உங்களுக்கு எல்லா ஃபார்முலா படியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகும். உங்களுக்கு எந்த நம்பர் விருப்பம் இருக்கோ எடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க, சரிங்களா? அது இல்லாமல் 0, 2, 20 அப்படி நம்பரு கம்பல்சரி வரும். யாரும் எடுத்து ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண வேணாம், ட்ரை பண்ணிட்டு வாங்க, சரிங்களா? ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் இங்கே நம்ம 235லேருந்து பார்க்குறோம், சரிங்களா? 235லேருந்து பார்க்குறோம். 235க்கு 228 இதுலேருந்து 2, 4, 6 நாள் கழிச்சு. ஸோ இங்கே நான் உங்களுக்கு இங்கேருந்தே வரேன், இதுலேருந்து பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக புரியும். 630, சரிங்களா? 630ங்கிறது இந்த இடத்துல நமக்கு 063 வச்சுருக்காங்க. ஸோ இதுலேருந்து 2, 4, 6 அப்புறம் 919, 919க்கு 2 நம்பர், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கேருந்து 2, 4, 6 நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 867, 867க்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 87, 87க்கு ஏசி 87, திரும்ப 2, 4, 6 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 220, 220க்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 20 அப்படி நம்பர் பாஸ் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ இதுலேருந்து 2, 4, 6 நாள் கழிச்சு வந்து பார்த்தோன்னா 913, 913க்கு நமக்கு ஒரு நம்பர் மட்டும் பாஸ், சரிங்களா? நெக்ஸ்ட்டு 2, 4, 6 நாள் கழிச்சு 228, 228க்கு ஒரு நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருக்கு, சரிங்களா? இங்கே 8ஆம் நம்பருக்கு இங்கே 8ஆம் நம்பர் இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 274 இதுலேருந்து நமக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு, வரல, சரிங்களா? இப்போ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் எடுத்து அடிச்சிருக்காங்க, இங்கே ஒரு நம்பர் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து நமக்கு ஒரு நம்பர் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து 2 நம்பர் வந்திருக்கு. எந்த நம்பர்னால் 20. நெக்ஸ்ட்டு 87க்கும் 2 நம்பர் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 19க்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 நம்பர் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பருக்கு
ஒரு நம்பர் வந்து பார்த்தோன்னா 2 டைம் வந்திருக்கு. 2 டைம், அதாவது 2 நம்பர் அடித்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்ட் பண்ணது 3 நம்பருமே வந்திருக்கு. ஒரு டைம் தான் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 1, 2, 3, 4, 5, 6 நாள் கழிச்சு 370. இங்கே நமக்கு 6370. இதில் நமக்கு 4 டே வந்திருக்கு. 0630 அப்படிங்கிற நம்பரு. ஸோ இந்த நம்பரு பிக் பிளேஸாக இருந்தால் மட்டும் தான் சொல்கிறேன். அப்புறம் லாஸ்ட்னு சொல்லி இது பண்ணக்கூடாது. பிக் பிளேஸாக இருந்தால் வேணால் பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே எப்படி அடிச்சிருக்காங்களோ அந்த பேட்டர்ன் படி நம்ம எடுத்து ட்ரை பண்ணலாம். இப்போ நமக்கு 00, இந்த 00 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நமக்கு டிஏ போட்டு வச்சுட்டாங்க. அப்போ அதே மாதிரி டிஏ போட்டு வச்சோம்னா 60. இந்த 63ங்கிறத பிசிக்கு தள்ளிட்டாங்க. அப்போ இந்த 37 நம்ம பிசிக்கு தள்ளோம்னா 60, 37 அப்படிங்கிற நம்பர் நான் கொடுக்குற நம்பர் சிங்கிள் நம்பர். சரிங்களா? 60, 37 அப்படிங்கிற நம்பரு சிங்கிள் நம்பரில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த நம்பரே திருப்பி 306, 7306 அப்படிங்கிற நம்பரு 2 நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் 1 லேக் ப்ரைஸை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். போதுமானது. சரிங்களா? ஸோ பேட்டர்ன் கரெக்டாக தான் இருக்குது. நமக்கு 2 நம்பருக்கு நம்ம கரெக்டாக வந்திருக்கு. நீங்கள் இதுலேருந்து ஒரு நம்பரை எடுத்துனாலும் ஓகேங்களா? 60, 37 எடுத்து மட்டும் எடுத்து ட்ரை பண்ணாலும் ஓகே. வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. 037 அப்படிங்கிற நம்பரு வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 037 அப்படிங்கிற நம்பர் கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான நம்பர்ஸில் நான் சிங்கிளாக கொடுக்குறது இந்த நம்பர் 037 ஒன்று. நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே நமக்கு 9ஆம் நம்பர். 9ஆம் நம்பருக்கு ஒரு ஏ போர்டு 9 பாஸு. இதிலேருந்து ஒரு நாள் கேப் விட்டு 3ஆம் நம்பரு. 3ஆம் நம்பருக்கு சி போர்டு 3 பாஸு. நெக்ஸ்ட்டு ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல நமக்கு 0ங்கிற நம்பரு பி போர்டு வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? பி போர்டு 0 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இங்கே அதே மாதிரி இங்கே 3ஆம் நம்பருக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 3க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 8. 8க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 98ன்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. இந்த 3க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 8. 8ஆம் நம்பர் அடிச்சிட்டாங்க. இந்த 9க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 4. 04 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் 439 அப்படியே டைமண்ட் ஷேப்பில் பாருங்கள். 494. இங்கே 019. இங்கே 49 அடிச்சிருப்பாங்க. இங்கே அதே மாதிரி 09 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் 904 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அது இல்லாமல் நமக்கு 2, 3 அடித்து நமக்கு இன்னுமே 40, 45, 90 இந்த பேர்லேருந்து வரணும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த பேர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. 904, 037 இந்த நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஃபாலோவிங்கில் இந்த 0 மொத்தமாக டோட்டல் பண்ணுறது சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பேரும் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் ஒரு புதுசாக ஒரு பேட்டர்ன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நாளைக்கு கெஸ்ஸிங்கில் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் சொன்னோம்னா ஃபுல்லாக எல்லாம் குழம்பிடும். சரிங்களா? நாளைக்கு அந்த கெஸ்ஸிங்கு என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.